வணக்கம். நம்ம சேனல்ல இருந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன பார்த்துட்டு வருவோம். வாங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் டே சார்ட்டில் புல்லிஷில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதோட கண்ணி வந்து இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த புல்லிஷு. அந்த புல்லிஷ்க்கும் மேலே கேப் அப்பில் கேல்சிக்ஸ் போட்டு அதுவும் க்ரீன் கலரில் போட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மேலே கேப் அப்பில் டாப்பில் வந்து பாருங்கள் ஹேங்கிங் மேன் டைப் ஆஃப் கேல்சிக்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ டாப்பில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா கீழே வந்து போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா நல்லா மேலே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எந்த சைடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு வந்து கன்னியூவாக வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து நடக்கும். இந்த ஹேங்கிங் மேனோடைய லோவையும் ஹையும் ரெஃபரன்ஸாக வந்து வச்சுக்கலாம். அதை தகுந்தாற்போல் மேலே பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதா சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே 1 ஹவருக்கு வரும். 1 ஹவரில் வந்து பாருங்கள் தொடர்ந்து புல்லிஷாக வந்து போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டு 1 ஹவரில் வந்து பாருங்கள் ஹைவேவ் டைப் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து போட்டிருக்கு. மேலேயும் விக்கு கீழேயும் விக்கு சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில்ஸு. அதனால் இங்கே வந்து பாருங்கள் இந்த ஹைவேவ் கேண்டில்ஸோடைய ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ மேலே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி மேலே தான் வந்து இருக்குது, மேலே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஒருவேளை எங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அப்படியே இந்த ஹைவே கேண்டில்ஸோடைய லோ வந்து 22,052 வந்துடும். இதோட ஹை வந்து 22,104. ஸோ இந்த 22,052 பிரேக் பண்ணுது அப்படின்னா அப்படியே வந்து கீழே இந்த லோ பக்கம் வந்துடும். ஸோ இந்த லோ தாண்டிச்சு அப்படின்னா இன்னும் வந்து கீழே போகலாம். அதனால் 1 ஹவரில் லாஸ்ட்டு 1 ஹவரில் இந்த ஹைவே கேண்டில்ஸோடைய ஹையை பிரேக் பண்ணதா லோ பிரேக் பண்ணதா அதை ரெஃபரன்ஸாக வந்து வச்சுக்கலாம். ஸோ சிபிஆரில் வந்து பாருங்கள் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷ் இண்டிகேட் பண்ணுது. சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் வந்து புல்லிஷ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே புல்லிஷ் இருக்கும்போது என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சிபிஆருக்கு மேலே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா R1 வரைக்கும் டார்கெட்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ R1லேருந்து புல் பேக் பையிங் மறுபடியும் போடுதுன்னா R2 R3 டார்கெட் வந்து வச்சுக்கலாம். இது ரெண்டு. சப்போஸ் R1 வரைக்கும் போயிட்டு R2 பையிங் எடுக்காமல் R1லேருந்து செல்லிங் போடுது அப்படின்னா இது அப்படியே சிபிஆர் வரைக்கும் வந்து நம்ம டார்கெட்டாக செல்லிங்க்கு வந்து வச்சுக்கலாம். சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் கொடுத்தாலும் பையிங் கொண்ட வாய்ப்பாக வந்து பார்ப்போம். சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் கொடுச்சுன்னா செல்லிங் கொண்ட வாய்ப்பை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே கீழே வந்து இந்த S1ல் தொட்டுட்டு இங்கேருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி சப்போர்ட் அடிச்சுன்னா R1 வரைக்கும் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டால் தான் அது செல்லிங் கொண்ட வாய்ப்பை பார்க்கணும். S2 வரைக்கும் அடுத்த லெவலாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் சிபிஆரில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜரு. இது அப்படி நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வரும். பேங்க் நிஃப்டியில் ரொம்ப முக்கியமான லெவலாக ஸோ இந்த லெவல் வந்து வச்சுருந்தோம் 48,154 அப்படின்னு. அந்த லெவலில் தான் நம்ம டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து புல்லிஷில் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இதுக்கு மேலே இந்த ஹை, இதுக்கு மேலே இந்த ஹை, டெஸ்டினேஷன் இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ நாளைக்கு இந்த லெவலை புல் பேக் பையிங் எடுத்துகிட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போகும். இல்லை ரிஜெக்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸு. இந்த லெவலில் அப்சைட் பிரேக்கப் பண்ண போகுதா அல்லது இங்கேருந்தே வந்து ரிஜெக்ட் ஆகிறது போகுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 48,350 அந்த லெவல் வந்து போயிடும். இதை 1 ஹவரில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 ஹவர்லேயே வந்து பாருங்கள் நல்லா வந்து கிராஜுவலாக அப்சைட் போயிட்டே இருந்துச்சு. அப்சைட் போயிட்டே இருக்கும்பொழுது இந்த லெவல் முக்கியமான லெவலாக வச்சுருந்தோம் 48,260. அதுதான் ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸு. நம்ம இந்த 1 ஹவரில் கீழே வந்து 48,022. ஸோ அந்த லெவலை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த லெவலை மட்டும் தாண்டி புல் பேக் பையிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போடுது அப்படின்னா அப்சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா செல்லிங் டெம்பரவரியாக கீழே வரலாம். இந்த லெவல் இதையும் தாண்டிச்சுன்னா கொஞ்சம் கீழே போகலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸு 48,260. அந்த லெவல்லேருந்து புல் பேக் பையிங் போடுதா செல்லிங் போடுதா அது தகுந்தாற்போல் நம்ம கண்டிஷன் வந்து மாற்றிக்கலாம். சிபிஆர்லையும் பாருங்கள் நிஃப்டி போலவே ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு. சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் வந்து புல்லிஷு. சேம் நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 வரைக்கும் டார்கெட்டு, இங்கேருந்து புல் பேக் பையிங் எடுக்குதுன்னா S1 வரைக்கும் டார்கெட்டு, அப்படி S3 வரைக்கும் போகலாம். இங்கே R1லேருந்து புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா கீழே அப்படியே வந்து சிபிஆர் வரைக்கும் டார்கெட்டை வந்து வந்துடும் செல் சைடு. சிபிஆர் கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே வந்து புல் பேக் செல்லிங் போடுதுன்னா செல்லிங் ஒன்றும் வாய்ப்பாக பார்க்கக்கூடாது. S1 வரைக்கும் வந்து S1லேருந்து பையிங் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா R1 வரைக்கும் பையிங்கான டார்கெட்டு.
ஸோ S1லேருந்து புல் பேக் செல்லிங் போடுதுன்னா அப்படி S2 வந்து டார்கெட். இதுதான் சிபிஆருடைய ப்ரொசீஜர். ஸோ இது தகுந்தாற்போல் நம்ம கண்டிஷனை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான ரிசர்ச்சு. இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள், செக் பண்ணுங்கள். உங்கள் சொந்த முடிவை வச்சு ரிசர்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.